வாக்காளர்களுக்கு வணக்கம். இது ஓட்டர்ஸ் ஐடி தமிழ்நாடு. நாம இப்ப சந்திக்க இருக்கிற ஆளுமை, அரசியல் விளையாட்டுல வெறும் வர்ணனை மட்டும் செய்யக்கூடியவர் இல்ல. காய் நகர்த்தல்களிலும் ஈடுபடக்கூடியவர். திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் தம்பி. டிவிகே தனது 2வது மாநில மாநாட்ட வெற்றிகரமா நடத்தி முடிச்சுட்டேன்னு சொல்றாங்க. நம்ம மாநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனல்ல முதல் சந்திப்பு. அதனால பேசிக் கொஸ்டினுக்கு ஒண்ணு போயிடுறேன். அவர்கள் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு டிவிகே சொல்லிக்கிறாங்க. அதுல நானும் உடன்படல. அவ எம்ஜிஆர் 15 ஆண்டுகள் டிஎம்கேல இருந்து திமுக தலைவர் கலைஞர எதிர்த்து போட்டியிட்டு வெளிய ஒரு கட்சி ஆரம்பிச்சவர். அதனால அவர் எம்ஜிஆர் இல்ல அப்படிங்கிறத நானும் ஒத்துக்குவேன், நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். அடுத்தபடியா அவரு ரஜினியும் இல்ல. அவருக்கு அவருடைய படங்கள்ல படம் நான் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படிங்கிற மாரியான சைகைகள காமிச்சுட்டு, அரசியலுக்கு வரேங்கிற அறிவிப்ப வெளியிட்டுட்டு, ஆனா அவர் கட்சி தொடங்கல. ஆனா இவர் அதே மாரி சைகைகள எல்லாம் காமிச்சாரு. அவருடைய படங்கள்ல அரசியல் வரப்போறேன்னு அவர சுத்தி இருக்கிறவங்கலாம் நின்னாரு. ஆனா அரசியல் கட்சி தொடங்கி இப்ப 2வது மாநில மாநாடு விட்டு வந்துட்டாரு. அவர் எம்ஜிஆரும் இல்ல, ரஜினியும் இல்லங்கிற கருத்துல நீங்க உடன்படுறீங்களா? இல்ல எம்ஜிஆருங்கிற கம்பேரிசனே தேவையில்ல. ஏன்னா எம்ஜிஆர் 50% பலம் கொண்ட ஒரு கட்சிக்குள்ள இருந்து வந்தார். எம்ஜிஆருங்கிறவர் சினிமா கவர்ச்சியில வாக்கெடுக்கல. எம்ஜிஆர் அ திராவிட முன்னேற்றக் கழகம் 57ல அரசியல் களத்துக்குள்ள வரும்போது, கலைஞர், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர். அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர். இதுதான் ஆர்டர். 62ல அந்த கட்சி களத்துக்குள்ள வரும்போது, அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர். ம். அந்த கட்டத்துக்கு எம்ஜிஆர் உயர்ந்துட்டாரு. அண்ணாவோட முதல் வெற்றியிலேயே எம்ஜிஆரோட பங்களிப்பு பெரிய அளவுல இருக்குதுன்னு சொல்லலாம். இருக்குது. அதுல கலைஞரோட பங்களிப்பு முதல்ல அதிகம். 62ல எம்ஜிஆர் ஏர்றாரு, கலைஞர் 3வது போறார். அதற்கு பிறகு அண்ணா கிட்டயே பவர் பாலிடிக்ஸ் பண்ணி காமராஜ் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டின்னு சொல்லி எம்எல்சி பதவியை ரிசைன் பண்ணி கட்சிக்குள்ள நிமிர்ந்து நிற்கிறாரு. 67ல குண்டடிப்படுது. அப்ப அண்ணா, எம்ஜிஆர். கலைஞர் இல்ல அந்த இடத்துக்குள்ள. கலைஞர் 3வது தான். இல்ல நான் சொல்ல மாட்டேன் 3வது. ஆனா 62ல ஜெயிக்கும்போதே கலைஞருக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. அண்ணா தோக்கும்போது, கலைஞர் ஜெயிக்கும்போது. நம்ம தரவுகளோட உண்மையின் அடிப்படையில தான் எல்லாத்தையும் சொல்லுவோம். மொட்டச்சாத்தான் குட்டையில விழுந்தானோ, வாச்சான் போச்சானோ இதை நான் பேசிட்டு போக மாட்டேன். 69ல கலைஞர் முதல்வராவதுக்கு ஆதித்தனாரும், மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் முக்கிய காரணங்கள். பொருளாளர்ங்கிற பதவிய தான் முதல்வராவதற்கு உதவிய எம்ஜிஆருக்கு பொருளாளர் என்ற பதவிய குடுக்குறாரு. அப்ப திமுக, கலைஞர், நெடுஞ்செழியன், நாவலர், புரட்சித் தலைவர். ஆனா நாவலர் வெத்து வேட்டு செல்லாத நோட்டு. நாவலர் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுங்கிறத இவரு கஸ்தூரி பிள்ளை மகன் ராஜாராமுக்கு பிரதர் காந்தராஜே மறுக்க மாட்டார். அப்ப யாரு அங்க பெரிய ஆட்கள்? கலைஞரும் இவரு அ மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் தான். ஃபர்ஸ்ட் 1 அண்ட் 2 அவர் சீஃப் மினிஸ்டர்ங்கனால தான் நம்பர் 1. ஈக்குவல் தான். அந்த 50% வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சியில எம்ஜிஆர் உடைச்சிட்டு 30.3% வாக்கு எடுக்கிறாரு. கலைஞர் 24.8% வாக்கு எடுக்காரு. அங்கேயும் ஜாதி பிரச்சனைகள் இருந்தது. சென்னையில 14 சீட்டுக்கு 13 சீட்டு முத்தமிழறிஞர் கலைஞரோட திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றது. ஆர்கே நகர் மட்டும் ஐசரி கணேஷ் அவங்களோட ஃபாதர். அவரு திரைப்படத்துல ஒரு கலைஞராகவும் எம்ஜிஆர் படங்களோட இருந்தார். அவர் வெற்றி பெற்றார். தஞ்சை மண்டலத்துல திமுக கழகம் தான் பெரிய இயக்கம். அங்குள்ள கள்ளர், அகமுடையார் போன்ற சமூகங்கள்ல திராவிட இயக்க சமூகத்துல கொள்கை ரீதியா பேரறிஞர் அண்ணா தலைமையை ஏற்றவங்க, பெரியார் தலைமையை ஏற்றவங்க, காமராஜருக்கும் சப்ஸ்டான்ஷியலா இருந்தாங்க, நான் மறுக்க வரல. அவர்கள் அப்படியே எம்ஜிஆரை ஏற்றுக்கொள்ளல. கள்ளர்களும், அகமுடையார்களும் அவங்க முத்தமிழறிஞர் கலைஞர் தான் கள்ளர்களும், அகமுடையார்களும் ஏற்றுக்கொண்டாங்க. அதனால தான் தஞ்சை மண்டலத்துல திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுகவோட பெரிய இயக்கமாட்டு தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டுச்சு. அதே வேளையில தென் மாவட்டங்கள்ல பிரமலைக்கல்லரும் மறவர்களும் முழுக்க எம்ஜிஆரை ஏத்துக்கிட்டாங்க. அதற்கு காரணம் கலைஞருக்கு ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜியும் காரணம். எம்ஜிஆர் வெளியேறினதும் கலைஞர் ஒரு தவறான வியூகத்த பண்ணார். 1971ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்த வளர்கட்சியா தான் திராவிட முன்னேற்றக் கழகம் போயிட்டே இருந்தது. 50% வாக்கு ஆன்டி காமராஜ் வாக்கா எடுத்த வாக்கு. காமராஜருக்கு எதிரா எடுத்த வாக்கு. ஆன்டி காமராஜ் பண்ணி எடுத்த வாக்கு. அந்த வாக்கு ஆன்டி காமராஜ் வாக்கு என்பதை புரியாம கலைஞர் அவர்கள் மிக தவறான ஒரு வியூகத்தை பண்ணினார். காந்தராஜ் போன்றவர்கள் உண்மையை மறைக்கிறார்கள், மோசடித்தனம் பண்ணுகிறார்கள், அறிவு நாணயமற்று செயல்படுகிறார்கள். காந்தராஜ் ஒரு நியாயமானவர் என்றால் எம்ஜிஆர் வெளியேறியதும் கலைஞர் பதறி போய்
நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வர வேண்டும் என்று கூறினார் என்பதை கூற வேண்டும். அதை மறைப்பது அவரது அறிவு நாணயமற்ற செயல். காந்தராஜுகளின் அறிவு நாணயமற்ற செயல். ஒரு காந்தராஜ் அல்ல, காந்தராஜ் கள்ளைத்தான் நான் சொல்கிறேன், ஒரு காந்தராஜை சொல்லவில்லை. அப்பொழுது மக்கள் தினம் எம்ஜிஆர் திண்டுக்கல்லில் கேட்டார், நாம் 1967 இதற்காகவா அண்ணாவும் நானும் காமராஜரை தோற்கடித்தோம்? நான் வராவிட்டாலும் பச்சை தமிழர் காமராஜ் வர வேண்டும் என்று கூறும் கருணாநிதி, என்னை அந்நியன் என்று கூறுவதற்காக கூறும் கருணாநிதி திராவிட இயக்கம் என்று சொல்வதற்கே அருகதையற்றவர். இதற்காகவா அண்ணாவும் நானும் காமராஜரை தோற்கடித்தோம் என்று பேசினார். இதைவிட பெரிய விஷயங்கள் KAK அவர்கள் திண்டுக்கல் பிரச்சாரத்தில் பேசியது தினமலர் ஆர்ச்சிவில் போய் பார்த்தா இன்னைக்கு நாம் பார்க்கலாம். அவர் பேசியது அந்த எம்ஜிஆருக்கு ஆதரவான அந்த பிரச்சாரத்தை பண்ணும்போது அவர் கேட்ட கேள்விகள்: சல்லி குருசாமி தேவரை கொண்டார் காமராஜர், பேயன் முனியாண்டி தேவரை கொண்டார் காமராஜர், நாம் எல்லாம் தெய்வமாக வழங்கும் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களை ஸ்லோ பாய்சன் மூலமாக கொண்டார் காமராஜர், அந்த காமராஜருக்கா உங்கள் ஓட்டு என்று KAK முதலில் கேட்பார். கூட்டம் இல்லை இல்லை என்று கூறும். அடுத்தபடியாக மீண்டும் ஆரம்பிப்பார். சல்லி குருசாமி தேவரை கொன்ற, பேயன் முனியாண்டி தேவரை கொன்ற, நாம் எல்லாம் தெய்வமாக வழங்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை ஸ்லோ பாய்சனில் கொன்ற காமராஜர் தான் வராவிட்டாலும் வர வேண்டும் என்று கூறுகிறார் இந்த கருணாநிதி. தான் வராவிட்டாலும் ஐயா முத்துராமலிங்க தேவரை ஸ்லோ பாய்சனில் கொன்ற காமராஜ் வர வேண்டும் என்று கூறுகிறார் கருணாநிதி. இந்த கருணாநிதிக்கா உங்கள் ஓட்டுன்னு கேட்பார். இதுதான் திண்டுக்கல் பிரச்சாரத்தில் மிசா இருந்தது. இன்னைக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, அது இல்லை, புண்ணாக்கு இல்லைங்கிறதெல்லாம் பேசுகிறவங்கலாம் புரட்டு, நல்லவனுக்கு நல்ல சாவு வரும், பொய்யும் புரட்டும் சொன்னவனுக்கு நல்ல சாவு வரலன்னு நான் சொன்னதை ஐ ஸ்டாண்ட் பை மேட்ஸ். எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. துரைக்கருணா சொன்னார், நான் என் மனசில் பட்டதான் சொன்னேன். பட் இந்த அரசியல் அங்கே நடந்தது. இந்த அரசியல் கலைஞர் பண்ண தவறான அரசியலின் விளைவு. அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, நம்ம ஓட்டெல்லாம் காமராஜுக்கு எதிராக இந்திரா காந்தி ஆதரவுக்கு பெற்ற வாக்குகள். அப்போ எம்ஜிஆரை திராவிட இயக்கத்தை தோக்கடிக்கிறதுக்கு எம்ஜிஆருக்கு ஏஜெண்டா, எம்ஜிஆரை காமராஜருக்கு ஏஜெண்டா எம்ஜிஆர் வந்திருக்காருங்கிற கருத்தை சொல்லியிருக்கணும். அதை சொல்லியிருந்தா கலைஞர் 30% வாக்கெடுத்து ஆட்சியை பிடிச்சிருப்பாரு. எம்ஜிஆர் 25% வாக்கெடுத்து எதிர்க்கட்சி தலைவராக வந்திருப்பாரு. எம்ஜிஆரின் வெற்றி என்பது சினிமா நடிகரின் வெற்றி அல்ல, கலைஞர் பதற்றத்தில் தவறான வீகம் செய்ததால் கிடைத்த வெற்றி. அதுவும் திமுகவின் பிளவுதான். அந்த பிளவு என்பதற்கு நான் கூறக்கூடிய காரணம், கிள்ளியூரில் திமுகவே கிடையாது, காங்கிரசும் சுதந்திரா கட்சியும் தான் உண்டு. அங்கே எம்ஜிஆருக்கு டெபாசிட் போனது. தளி, ஓசூர் போன்ற பகுதிகளில் எம்ஜிஆர் மிக மோசமான வாக்கெடுத்தார். அதில் ஒன்றில் டெபாசிட் போனது. எம்ஜிஆர் வாக்கு என்பது திமுகவின் பிளவுகள். அது திமுகவில் ஒரு சரிபாதி பிளவு பண்ணி தான் அவர் வெளியே பிளவு. அது பாகப்பிரிவினை. விஜய் கம்பேர் பண்ணா அவர் புதிதா அரசியல் சினிமாவிலேருந்து நேரடியாக அரசியலுக்கு வர்றாரு, அவ்வளவுதான். அதுதான் 0% இருந்து வர்றாரு. தீபா ஜெயக்குமார், சசிகலா அம்மையார் மாதிரி 0% வாரிறார். 26 அவருக்கு ஒன்று வாக்கு வலிமை கிடைக்கும், அதை நான் மறுக்கல. க்ரௌட் கில்லிங் கெப்பாசிட்டி கொண்ட எல்லாருக்கும் ஒரு வாக்கு வலிமை உண்டு. விஜயகாந்த் அதை காட்டியிருக்கிறார், கமல்ஹாசன் காட்டியிருக்கிறாரு, விஜயும் காட்டுவார். அடுத்ததான் என்னோட அந்த கேள்விதான். அவர் ரஜினியும் இல்லை, எம்ஜிஆரும் இல்லைங்கிறதுல எல்லாருமே ஒத்து போவாங்க, அவங்க தவேகாவை தவிர. ஆனா தவேகா தரவர்கள் ஒத்து போகலாட்டால் தற்குறிகள் என்று அர்த்தம். இந்த தற்குறித்தனம், அது மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லக்கூடிய ஒரு மாய்மால வார்த்தை. அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம் இல்ல. அடுத்த கண்டிப்பா நான் மறுக்க வரல, கண்டிப்பா மறுக்கல. மக்கள் ஏமாளிகள் அல்ல. எம்ஜிஆரே ஜாதி அரசியல் பண்ணி தான் வந்தாரு. ஐயா தாளிங்க நாடார் சொல்வார், நல்லவனுக்கு நல்ல சாவு வரும்னு சொல்வார் மேடைகள்ல. பொய்ய சொல்லி புரட்ட சொல்லி சொன்னவனுக்கெல்லாம் என்ன சாவு வந்ததுங்கிறத தமிழ் மக்கள் பார்க்கட்டும். துரைக்கருணாவை இப்ப நான் சொல்றேன், நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லல. மோசமான இதை சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ண எவனுக்குமே நல்ல சாவு வரலங்கிறத ஆதாரத்தோட துரைக்கருணா பின்னாடி நான் இது பண்ண சொல்ல. ஜாதி அரசியல் இல்லை, புண்ணாக்கு அரசியல் இல்லை, தெருப்புழுதி அரசியல் இல்லைன்னு இந்த இந்தியா டுடே மணி பலரும் இங்கே பேசிட்டு தெரியக்கூடாது. சவுக்கு சங்கர், ரங்கராஜ் பாண்டே, JVC சிர்ராம், நண்பர்கள், சகோதரர்கள். ஜாதி அரசியல் இருந்தது, நல்லவனுக்கு நல்ல சாவு வரும்னு எங்க ஐயா தாளிங்க நாடார் சொன்னது நடந்ததுங்கிறத நான் உணர்வுபூர்வமா சொல்றேன். அதுல எனக்கு யாரு என்னென்னலாம் அதுல ஒன்றும் மேட்ரு கிடையாது. நான் சொன்னது கரெக்டா, இந்த மாதிரி நடந்ததா, இதுக்கு இப்படி நடந்ததாங்கிறத நான் வளர்க்க தயாரா இருக்கிறேன்.